வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த நாள் உண்மையிலே ஒரு இனிய நாள்தான். 2 நூற்றாண்டுகளின் இணையற்ற சித்தர், இந்த நூற்றாண்டின் மகான், இல்லற ஞானி, எல்லோரும் இன்பமுற அகத்தவம் தந்த அருள் ஞானி, விஞ்ஞானி, மெய்ஞானி, தத்துவ ஞானி, அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷியின் அவதார திருநாள், குரு பூர்ணிமா தினம். அன்று எழுதப்பட்ட ஒரு கவிதை. ஐயா, உன்னை வாழ்த்த வயது போதாது, எனவே வணங்குகிறேன். ஆனால் நம் தமிழுக்கு உன்னை வாழ்த்தும் தகுதி இருப்பதால் தமிழாலே உன்னை இப்படி பார்க்கிறேன். தமிழே தவமே, தத்துவமே, தற்சோதனை தந்தவரே, குணநலமே, முழுமை பேரே, மோன நிலையே, ஞான நெறியே, முழுமுதற் பொருளே, மெய்யே, உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். இனி நீ எங்கள் இல்லங்களில், உள்ளங்களில், மனவளக்கலை அறக்கட்டளைகளின் பயிற்சிகளில் அல்லாமல் எங்கு எழுந்து அருள்வாயே. வாழிய நீ பல்லாண்டு, வையம் உள்ளவரை, வாழ்க வளமுடன், வாழ்த்து உள்ளவரை, தமிழ் நிலைக்கும் வரை, தரணியெல்லாம் உன் அமைதி தாரக மந்திரம் ஒலிக்கும் வரை. வாழ்க 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 பல்லாண்டு, வளமுடன் வாழ்கவே. அன்று மதுரையில் முச்சங்கங்கள் இருந்தன. அமிழ்தினும் இனிய தமிழை வளர்த்தன. இன்றும் சங்கம் இருக்கிறது சென்னையில், உலக சமுதாய சேவா சங்கம் என்ற பெயரில். அன்று தமிழ் வளர்க்கப்பட்டது. இன்று உலக சமுதாய சேவா சங்கத்தில் தனி மனித அமைதி வலியுறுத்தப்படுகிறது. குடும்ப அமைதி கொடுக்கப்படுகிறது. உலக அமைதி காக்கப்படுகிறது. தவம் ஆற்றப்படுகிறது. தத்துவம் விளக்கப்படுகிறது. இறை உணர்வு எடுத்து இயம்பப்படுகிறது. உடற்பயிற்சி ஒழுங்குபடுத்தி தரப்பட்டுள்ளது. காயகல்ப பயிற்சி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. எல்லோருக்கும் எளிதில் ஞானம் ஊட்டப்படுகிறது. அது ஊற்றாய் பெருக்கெடுத்து ஓடுகிறது. புலவர்களின் புலமைகளில் பாவிய நயமாகவும், கவிஞர்களின் கவிதைகளில் காவிய நயமாகவும் அரசு வீற்றிருந்த நம் அருமை தமிழ் இங்கு வாழ்வியல் நயமாக, இயல்பாக, எளிமையாக அரசோற்றுகிறது. அன்று சங்கநிதி, பதுமநிதி வழங்கப்பட்டது. இன்றும் சங்கநிதி, பதுமநிதி அருள் நிதியாக வழங்கப்படுகிறது. ஐயா, உமக்கு ஒரு வேண்டுகோள். நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் நம் மனவளக்கலை. விடை பெற வேண்டும் வேண்டா கவலை எனும் வலை. தடை பெற வேண்டும் தன்முனைப்பு எனும் தழை. கடை தேர வேண்டும் நாங்கள் உன் கருணை என்னும் மழையாலே. வாழ்க வளமுடன்.